வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பயோகிராஃபி, அதாவது வாழ்க்கை சரித்திரம், இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பயோகிராஃபின்னா ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி இன்னொருத்தர் எழுதுறது. இந்த பயோகிராஃபின்ற வார்த்தை க்ரீக்லேருந்து வந்திருக்கு. பயோனா வாழ்க்கை, கிராஃபின்னா எழுதுறது. அதனால் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை எழுதுறது தான் பயோகிராஃபி. ஆரம்ப கால மிடில் ஏஜஸில் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோவெல்லாம் பயோகிராஃபிஸ் இல்லை. நமக்கு ஹேகியோகிராஃபிஸ் தான் இருக்குது. ஹேகியோகிராஃபிஸ்னால் இந்த செயின்ஸ் இருக்காங்களே, துறவிகள், அவங்களோட வாழ்க்கையை பற்றி எழுதுறது. அதுலேயே அவங்க எப்படி துறவரத்தை மேற்கொண்டாங்க, அவங்க வாழ்ந்த தூய வாழ்க்கையை ரீடர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்களோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லா விஷயமும் இதில் ஹேகியோகிராஃபிஸில் இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அப்புறம் மிடில் ஏஜஸில் பார்த்திங்கன்னா ராஜாக்களை பற்றி, நைட்ஸை பற்றி, சோல்ஜர்ஸை பற்றி இருக்கக்கூடிய பயோகிராஃபிஸ்லாம் வந்தது. அதே சமயத்தில் ப்ளூட்டாஜோடைய லைஃப் 23 க்ரீக்ஸையும் 23 ரோமன்ஸையும் பற்றி அவர் இந்த லைஃப்ஸ்ன்ற புத்தகத்தில் எழுதியிருப்பார். இந்த புஸ்தகம் ஷேக்ஸ்பியர் மாதிரி பெரிய பெரிய ட்ராமாட்டிஸ்ட்லாம் ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கு. அப்புறம் மற்ற பயோகிராஃபிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிவர்னியோ பெக்கேஷியோட லைஃப் ஆஃப் டான்ஸ், அப்புறம் சர் தாமஸ் மெலரியோட மாட்டர்டே ஆத்தர்ன்றது. எலிசபெத்தன் ஏஜில் முக்கியமான ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கியோர் வாசரியோட லைஃப்ஸ் ஆஃப் த பெயிண்டர்ஸ், வில்லியம் ரோப்பர்ஸோட லைஃப் ஆஃப் சர் தாமஸ் மோர், தாமஸ் கெவன்டிஷோட லைஃப் ஆஃப் கார்டினல் வோல்சி, ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹென்ரி த 7th. இதில் 7ஆம் ஹென்ரியை பற்றி பேக்கன் எழுதுனது எப்படின்னா அவரோட சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் மாதிரி தான் எழுதியிருந்தாரு தவிர அவரோட ஆட்சியை பற்றியெல்லாம் அவ்வளோவாலாம் இதில் இருக்காது. ஆனால் அது ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா பயோகிராஃபி ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. பயோகிராஃபின்ற சொல்ல முதல்ல உபயோகப்படுத்தினது ஜான் ட்ரைடன் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு வரலாறு, ஒரு குறிப்பிட்ட மனிதருடைய வாழ்க்கை வரலாறு, இதுதான் பயோகிராஃபின்னு சொல்லியிருக்காரு. 18ஆம் செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா பயோகிராஃபர்ஸ்லாம் நாவல் மாதிரி அவங்களோட பயோகிராஃபி எழுத ஆரம்பித்தாங்க. ஏன்னா படிக்கிறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும், வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வையோ ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிற மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடாது, வெறும் இன்ஃபர்மேஷனாக மாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு இந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த பயோகிராஃபின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் சாமுவேல் ஜான்சன் தான். அதே மாதிரி பிரபலமாக இருந்த ஒரு பயோகிராஃபின்னு பார்த்திங்கன்னா த லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன், இதை எழுதினது ஜேம்ஸ் பாஸ்வெல். அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா பயோகிராஃபி நிறைய சேஞ்சஸ் வந்தது. ஏன்னா ஒரு மதிப்புக்குரிய மனுஷரை பற்றி தான் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவே நல்ல குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் அவங்க எழுதுனாங்க. இது காரணம் அந்த விக்டோரியன் ஏஜில் இருந்தக்கூடிய அந்த ஜென்டிலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் இருந்த அப்ரோச் அந்த மாதிரி தான். ஆனால் மாடர்ன் டைமில் பார்த்திங்கன்னா டீபங்கிங், அதாவது ஒருத்தரை பற்றி எழுதுகிறோன்னா ஒரு நிறை குறை ரெண்டுமே வெளிப்படையாக நம்ம எழுதணும், அதுதான் பயோகிராஃபின்ற இடத்துல எழுதுனாங்க. இது முக்கியமான எக்ஸாம்பிள் சொன்னால் லிண்டன் ஸ்ட்ராட்டஜியோட எமினன்ட் விக்டோரியன்ஸை சொல்லலாம். ஏன்னா அதில் அவர் யாரை பற்றி எழுதுகிறாங்களோ அவங்களோட குறைகளையும் அவர் அதில் எழுதியிருப்பார். 20ஆம் நூற்றாண்டுலேயும் பார்த்திங்கன்னா பயோகிராஃபின்றது ஒரு முக்கியமான படைக்கலமாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ பயோகிராஃபியோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பயோகிராஃபின்றது ஒரு தனிப்பட்ட நபரை பற்றின ஒரு கதை, அவருடைய வாழ்க்கை வரலாறு. இதில் அவரோட தொடர்புடைய மற்றவங்க அவரை விட பெரிய ஆளாக இருந்தாலும் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது நம்ம யாரை பற்றி பயோகிராஃபி எழுதுகிறோமோ அவரது தான். அதனால் மற்றவங்களாம் ஒரு சைட் கேரக்டர் மாதிரி, ஒரு சப்சிடி ரோல் மாதிரி தான் வருவாங்க. ஒரு நல்ல பயோகிராஃபி அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் மாத்திரம் இல்லாமல் அந்த நபரோட பர்சனாலிட்டியும் வெளியில் கொண்டு வர மாதிரி எழுதப்படணும். அதே மாதிரி ஒரு பயோகிராஃபி வெறுமா அவர் வாழ்க்கையில் இது நடந்துன்னு ஒரு ட்ரை ஃபேக்ட்ஸாக மாத்திரம் இல்லாமல் பயோகிராஃபர் அந்த விஷயங்களெல்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணி அவர் எழுதுகிற அந்த பயோகிராஃபி மூலமாக அவர் எழுதுகிற நபரோட பர்சனாலிட்டி ரீடர்ஸ்க்கு வெளிப்படுற மாதிரி அவர் எழுதணும். அதனால் இந்த பயோகிராஃபர் ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அந்த பயோகிராஃபர் அவர் எழுத போகிற நபரோட பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் இருந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் அவரோட பயோகிராஃபியில் ஒரு சரியான ஒரு ஆக்யூரேட் பிக்சர், உண்மையை அழகாக எழுத வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ரெக்கார்ட்ஸ், லெட்டர்ஸ், ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவரோட பழகினவங்க, அவங்க இருந்த இடம், அவர் போன இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் அவருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அவர் கேதர் பண்ணணும். அந்த கேதர் பண்ண விஷயங்களெல்லாம் அவர் தொகுத்து வச்சு தான் அதை எழுதணும். இன்னொரு கஷ்டம் என்னென்னா, நிறைய விஷயங்கள் இருக்கும், ஃபிசிக்கலாக, இன்டெலெக்சுவலாக, சைக்கலாஜிக்கலாக, மாரலாக, ஒரு வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்போ அதெல்லாம் எப்படி தொகுக்கிறது, எதெல்லாம் குறைச்சி எழுதணும், எதை இன்னும் ஆழமாக எழுதணும், இதெல்லாம் ஒருத்தவங்க வாழ்க்கையை பற்றி எழுதும் போது இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். இன்னொன்று என்னென்னா,
வெறும் நடந்ததை மட்டும் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் மாதிரி எழுத முடியாது. அந்த முக்கியமான இப்போ யாரை பற்றி பயோகிராஃபி எழுதுகிறோமோ அந்த நபருடைய எண்ண ஓட்டம், அவருடைய உணர்வுகள் இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வரணும். சில சமயத்தில் அவங்க அதை வெளியில் சொல்லாமல் கூட இருந்திருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து விட்டுட்ருப்பாங்க. அப்போது வந்து சொல்லாத விஷயத்த பயோகிராஃபர் தான் வந்து கெஸ் பண்ணி இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம், அந்த அனுமானம் சரியாகவும் இருக்கும். அது வந்து பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி. அதனால் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வச்சு அதில் எதெல்லாம் நம்ம சொல்லணும், எதெல்லாம் வந்து முக்கியமாக இருந்தது, இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும். அப்படி எழுதும் போது ரொம்ப பர்சனலாகவும் போயிடக்கூடாது. ஏன்னா வெறும் காசிப் பண்ண மாதிரி ஒரு பயோகிராஃபியை நம்ம எழுத முடியாது. அதனால் ஒரு பயோகிராஃபியோட குவாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாரை பற்றி எழுதுகிறாரோ அந்த நபரோட ஒரு ரொம்ப நெருக்கமாகவோ இல்லை அவர் மேலே ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு இம்பார்ஷியலாக இருந்து அந்த நபருடைய குறை நிறை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பயோகிராஃபி எழுதும் போது அதில் எதுவும் ஒரு மாரல் சொல்கிற மாதிரிலாம் அவர் எழுதிடக்கூடாது. இவருடைய கதை எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ தான் அவர் வந்து எழுதுகிற நபரோட நெருக்கி பழகியிருந்தாலும் அவரை வந்து அப்படி க்ளோரிஃபை பண்ணி அவர் நல்ல விஷயங்கள்லாம் பெருசாக எழுதி அவரை ஒரு பெரிய ஒரு விரும்பத்தக்க ஒரு நபராலாம் வந்து ஆக்கக்கூடாது. உண்மையை தான் எழுதணும். அந்த உண்மை மூலமாக அவரை வந்து படிக்கிறவங்க வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். பயோகிராஃபி இன் இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜஸில் 2 வகையான பயோகிராஃபிஸ் தான் இருந்தது. அதுதான் வந்து பாப்புலர் இருந்தது. ஒன்று பயோகிராஃபின்னு சொல்லலாம், இல்லை வாழ்க்கை வரலான்னு சொல்லலாம். அதாவது துறவிகளுடைய லைஃபு, சேன்ஸோட லைஃபு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ராஜாக்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் அப்போ இருந்தது. இதில் முக்கியமான ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியது ப்ளூட்டாஜோடைய லைஃப்ஸுன்ற புக் தான். அப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஐசக் வால்டன்ஸோட லைஃப்ஸ், இது வந்து 1640 1678 வரைக்கும் வெளிவந்தது. அப்புறம் டாக்டர் ஜான்சனோட லைஃப்ஸ் ஆஃப் த போயட்ஸ், அப்புறம் பாஸ்வெல்லோட லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன், இன்னைய வரைக்கும் சிறந்த பயோகிராஃபியில் லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் ஒன்று. அப்புறம் கோல்ட்ஸ்மித்தோடைய பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸு, 19ஆம் நூற்றாண்டில் லாக்ஹார்டோட ஸ்காட்டு, கேரளோட ஸ்டெர்லிங்கு, ஃப்ராட்ஸோடைய கேரளில். மாடர்ன் டைமில் பார்த்தீங்கன்னா லிட்டன் ஸ்ட்ராட்டேயோட குயின் விக்டோரியா, எமினன்ட் விக்டோரியன்ஸ், ட்ரிவிலியனோட மெக்காலே, சர்ச்சிலோடைய மேல்பரோ, அப்புறம் டேவிட் சிசலோடைய த ஸ்ட்ரைக் அண்ட் டியர். இது வந்து கவிஞரான கூப்பரோட பயோகிராஃபி. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.